ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் டே 4 சர்வைவல் மோட் கேம் பிளே கேங்ஸ் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம எப்படியோ கோழி பண்ண வச்சுட்டோம் கைஸ். கோழிலாம் நல்லா இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுதான் கைஸ், வீட் சைடும் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு. இதுக்கப்புறம் இந்த வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம கோழியை கூப்பிட்டுட்டு வந்துடணும். கோழியை கூப்பிட்டு அதுக்கப்புறம் அது ஃபீட் பண்ணி நிறைய குட்டி வரும். அது சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பிக்காக்ஸ் எடுத்துக்கலாம். பிக்காக்ஸ் தேவையில்ல, இப்போ கிராஃப்டிங் டேபிள் எடுக்கணும். தெரியாமல் பிக்காக்ஸ் எடுத்துட்டேன். கிராஃப்டிங் டேபிள் தான் தேவை. பிக்காக்ஸ் இங்கே வச்சுக்கலாம், விடுங்க இங்கே இருக்கட்டும். இப்போ பிக்காக்ஸும் வச்சுக்காச்சு. பிக்காக்ஸ்னே வாயில் வருது. இப்போ நம்ம வந்து கிராஃப்டிங் டேபிள் போட்டாச்சு. நம்ம இதே எடுக்கணும். கிராஃப்டிங் டேபிள் போட்டு ஓக் ஃப்ரெண்ட்ஸ் கேட் என்கிட்ட இருக்கான்னு பார்க்குறேன். இருங்க, கீழே வாங்க. ஓக் ஃப்ரெண்ட்ஸ் கேட் இருக்கானே தெரில. சரி, எதுக்கும் செஞ்சு வச்சுக்கிட்டோம். அது இருக்கா இல்லையான்னு தெரில, அதனால் ஒன்று செஞ்சு வச்சுக்கலாம். ஓக் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஓக் செஞ்சுக்கலாமா? இப்போதைக்கு என்கிட்ட 19 ஓக்ஸ் இருக்குது. அது போதும்னு நினைக்கிறேன், தெரியல. சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 6 மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட ஃப்ரெண்ட்ஸ் என்னால் மேக் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு மேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து உட்டன் ஆக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ அதை மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு வந்து ஓக்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் இருக்குது, ஓக் கேட்டும் இருக்குது. பார்த்திங்கன்னா வீட்டெலாம் நல்லாவே வளர்ந்துருக்கு, தெரியுதா? சூப்பராக நல்லா வளர்ந்துருக்கு. கிரிப்பர் ஓடு. நம்ம வீட்டுக்கிட்ட வச்சுதுன்னா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. பூனை இருந்துச்சுன்னா கிரீப்பர் ஓடிடும். ஆனால் அந்த பூனைக்கு கீழே வந்துடக்கூடாது. 2 கிரீப்பருங்க. 2 கிரீப்பரு சொல்லி முடிஞ்சு. பக்கத்தில் போனோம் 2 கிரீப்பர். நானும் ஒன்று பக்கத்துலேயே இருக்கு. தொடர்ந்து வேற சொல்லுங்க. ஐயோ பயமாக இருக்கு. ஓடிடுங்க, ரொம்ப பயமாக இருக்கு. 2 கிரீப்பர் வேற ஹவுஸ் கிட்ட வந்து பூனை என்னை காப்பாற்று. போன வீடியோவில் நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது பாதி இடத்துலேயே அது வந்து இதுவாயிடுச்சு. பூனை தேய்ச்சி ஓடுதுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் ஏதாச்சும் நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்குற மாதிரி பெட்டு, அந்த மாதிரி டாகு, இந்த மாதிரி கேட்டு வீட்டுக்குள்ளே வளர்க்க முடியுமான்னு தெரில. டாகும் வளர்க்க முடியுமான்னு தெரில. வளர்க்க முடியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ கிரீப்பர் இன்னும் துரத்துதுங்க, விடாமல் துரத்துது. என்ன போட்டு அடிச்சிடுவோமா? அடிக்கிறது சேஃபான்னு தோணலையே. நம்ம எதுவுமே வர போட்டு துரத்துங்க. எப்பா, 2 நம்மளால் சமாளிக்க முடியாது. ஒன்று தடிச்சிட்டு இருக்கும்போது இன்னொன்று வெடிச்சிடும். பிரச்சனை 2 இப்போ 1 தான் துரத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. இப்போ அடிப்போமா? பேச்சா அடிப்போமா வேணாமா தெரியலையே. ஓடிடுவோம், சேஃப் இல்லை இப்போதைக்கு. அடிச்சிடலாம், ஓடு. இன்னும் கொஞ்சம் அடிப்போம். டும் இன்னும் கொஞ்சம் அடிச்சிடலாம். அடித்தாச்சு, அவ்வளோதான். கன் பவுட்ரு கிடச்சிச்சு 2. கன் பவுட்ரு வச்சு டிஎன்டி செய்ய எத்தனை கன் பவுட்ருன்னு எனக்கு தெரில, சொல்லுங்கள் கமெண்ட்டில். இப்போ நெக்ஸ்ட்டு ஆடு எடுக்கலாமா? ஃபஸ்ட்டு ஃபென்ஸ் போட்டுருவோம், அதுக்கப்புறம் ஆடை கூப்பிட்டு வருவோம், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. நான் பாட்டே ஏறிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆடை தேடி தாங்க போயிட்டுருக்கோம். ஆடு இங்கே கிடைக்கும்னு சொல்கிறா. எங்கே ஆடு இருக்குன்னு எனக்கு தெரியல. என் கசின் ஆடை தேடி தான் போயிட்டுருக்கா. ஒரு ஆடை அடித்தா கிடச்சிதா? கிலோமீட்டர் அப்பாடி, ஜஸ்ட்டு மிஸ். எப்படி அந்த வழியாக போனானே எனக்கு புரியல. எனக்கு மைன்கிராஃப்டில் எல்லாமே பாதி பண்ண தெரியுது. நான் ஆட்டை கூட்டு போயிட்டா. ஒரு ஆடு 2 ஆடு, சூப்பரு. ஒரே கல்லில் 2 மாங்காய். இப்போ ஃபென்ஸு வர போடணும், ஆட்டை வர கூப்பிட்டு வந்துட்டா. ஃபென்ஸ் ஓட்டு தான் ஆடு போடுறதா இருந்ததா, அதுக்குள்ளே ஓட்டா போய் ஆடை விட்டு வந்துட்டா. நான் ஃபென்ஸு போடவே இல்லை, அதுக்குள்ளே கூப்பிட்டு வந்தா. ஐயோ, நான் ஃப்ரெண்ட்ஸு வர போடணும். போய்
எந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸாக போகிறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ எந்த இடத்துல போகிறது நல்லாயிருக்கும்? இந்த இடத்துல போட்டுடலாமா? இல்லை, இங்கே அவ்வளோவா இல்லை. நல்லா இந்த இடத்துல போட்டுடலாமா? இந்த இடத்துல போட்டுடலான்னு நினைக்கிறேன். இங்கே நல்லா தான் இருக்கு. இந்த இடத்துல போட்டுடலாம். கொஞ்சம் குட்டி ஆயிடுச்சு. எதுக்கு அதை மைண்ட் பண்ணி எடுக்கிற? மைண்ட் பண்ணிட்டா இப்போ எதுக்கு மைண்ட் பண்ணி எடுத்தா? இந்த இடத்த ஃபில் பண்ணணுமா? ஸோ இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இங்கேயே பண்ணிடுறேன் நான். சரி, இந்த உட்டன் ஆக்ஸ் வச்சு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு போட ஆரம்பிக்கலாம். இன்னும் அந்த ஆடு கையில் வச்சு தானே இருக்க. ஓடிட்டு போகுது ஆடு. ஓடுது. ஓ அவ்வளோ பார்த்து தான் ஓடுதா? இப்போ நம்ம வந்து டர்ட் பிளாக் ஒரே ஒன்று தான் இருக்கா? கொஞ்சம் மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம தேவைப்படும். இப்போதைக்கு நேரம் இல்லைங்க, கையாலேயே மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஷவல் போயிடுச்சு, நம்மளுக்கு காலி ஆயிடுச்சு ஷவலு. அதனால் நம்மளுக்கு திருப்பி ஷவல் செய்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை. ஷவல் இருக்கா? பூசு ஒன்று இருக்குது போலங்க. நான் இது புதுசாக இல்லை பழசி எடுத்து உள்ளே வச்சிட்டேனான்னு எனக்கு தெரில. விடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஷவலை வச்சு மைண்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஆடை ஓடாமல் பார்த்துக்கோ. கோழி பண்ணை சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுட்டோம். ஆட்டு பண்ணை தான் இன்னும் வைக்கலை. வச்சிருவோங்க, கன்ஃபார்ம் வச்சிடுறோம். நித்தி போல லெஃப்டி கேமா? ஐயோ, என்னோட இன்னொரு கசின் வர ஜாயின். கைஸ், உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் கைஸ், எனக்கு வந்து 2 கசின் கைஸ். இப்போ நான் என்னோடய ஃபஸ்ட்டு கசின் கிட்டே தான் விளாண்டுருக்கேன். 2வது கசின் வந்து அவளுக்கு வந்து அவ்வளோவா விளையாட தெரியாது. அதனால் நாங்கள் வந்து கூப்பிடல, விளாட வேணான்னு சொல்லிட்டோம். அதனால் கோச்சிக்கிட்டு அவன் வந்து விளாட வந்திருக்கா. ஸோ விடுங்க, அவன் எங்கே இருந்தானே எனக்கே தெரில. லெஃப்டி கேமு. ஸோ பரவாயில்ல, விட்டுருங்க. அது சின்ன குழந்தை தாங்க. அதனால் வந்து இப்போ எத்தனாவது படிக்குது? 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்குது. அதனால் விட்டுருங்க. ஷவல் வச்சு மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நித்தி போலன்னு சொன்னல, அது வந்து க்ரியேட்டிவ் மோடில் தான் விளாண்டுருந்தது. இப்போ திடீர்னு சர்வேல் வந்து நாங்கள் வந்தோடனே அங்கே வந்துடுச்சு. ஸோ விடுங்க, பார்த்துக்கலாம். இம்மா நேரம் கேமில் தான் இருந்ததா என்னன்னே தெரில. இல்லை இப்போ தான் வந்ததா? அது வந்து மேலே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் நோட்டீஸே பண்ணல. இப்போ தான் போகும்போது தான் நானே பார்த்தேன். சும்மா அடிச்சுக்கிட்டு. நெக்ஸ்ட்டு போட்டுக்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்கும். டர்ட் பிளாக் கொஞ்சம் தான் போட்டோம். இன்னும் ஒரே ஒரு பிளாக் ப்ளீஸ். ஒரே ஒரு பிளாக் மட்டும் கிடச்சிது. ஒரே ஒரு பிளாக் தானே, அது என்ன ப்ளீஸ் ஒரே ஒரு பிளாக் கிடச்சிருன்ற. இப்போ இதை மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிகாஸ் அது நல்லா இல்லை அவ்வளோவா. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். எவ்வளோ தூரம் போதும். இந்த வச்சுக்கிட்டு எந்த பக்கம் கேட் போகிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த பக்கமே போட்டுடலாமா? சரி, அதை மைண்ட் பண்ணிவிடு அந்த வேவை. இல்லை இந்த பக்கம் போட்டுக்கலாமா தெரியல. எந்த பக்கம் போகிறோமோ அந்த இடத்துக்கு போடலாம். இந்த இடத்தையும் மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்த பாதி ஃபுல்லாக அப்படியே மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். எங்கே போகிற? ஊட்டியா? ஐயோ, போட்டுடலாம். நைட் ஆகிற மாதிரி தோணுது. நைட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. சரி விடுங்க. கேட்டு வேறு நான் போடணும். இருங்க, கேட் போய் அந்த இடத்துல போட்டுடலாம். மைண்ட் பண்ணி எடுத்துரு. தெரியாமல் இதே எடுத்துட்டேன். ஃபென்ஸ் எடுத்துக்கலாம். ஃபென்ஸ் எடுத்து போட்டாச்சு. டோரும் க்ரியேட் ஆகிடுச்சு. கொடு, இன்னொருத்தங்க கொடு. அவ்வளோதான், இன்னொரு குட்டி வந்துருச்சு. பிளாக் கலர் குட்டி. இப்போ தூங்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட் ஆன மாதிரி இருக்குது. ஐ திங்க் நைட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன்.
போய் தூங்கலாமா? நைட் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை காலையிலையா? காலையில் மாதிரியே தெரியுது, நைட் ஆன மாதிரியும் தெரியுது. தூங்கலாம். பயங்கரமாக நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கோழி பண்ணி வச்சாச்சு, ஆட்டு பண்ணியும் சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டியாச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு அயன் ஃபார்மிங் அடுத்த எபிசோட்லலாம் பண்ண முடியாது. அது நம்ம ஒரு 6th 7th எபிசோடில் பண்ணலாம் கைஸ். அயன் ஃபார்மிங் கொஞ்சம் கஷ்டம். கதை மூடு, கதை அப்பாடி போடு அப்பாடி. அதில் நெருப்பில் எரிஞ்சிட்டே வந்ததுனால அதுக்கு இது இல்லை, அதனால் குக்குடு மட்டன் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். இந்த குக்குடு மட்டன் எப்படி தெரியுமா செஞ்சேன்? சொன்னால் உங்களுக்கு மனசடாது. ஒரு குட்டி கோழி இருந்தது, அது நிறைய குட்டி கோழி போட்டிருந்ததா, அதனால் அந்தமாரி கோழி பண்ணிட்டேன். பட்டாரு ஓய் எப்படி பறக்க விட்டுட்டா. ஸோ வாட்டர் போகிறேன்னு பறக்க விட்டா கைஸ். எல்லாம் பறந்துச்சு. வீச்சீச்சு இருக்குல்ல, வீச்சீச்சு எடு வீச்சீச்சாச்சும் எடா. நம்ம தான் எடுத்தாகணும். வா, எல்லாத்தையும் கூப்பிட்டு வருவோம். எல்லாம் ஒழுங்காக இங்கே வந்துடுங்க. ஒழுங்காக அந்த இடத்துக்குள்ளே வந்துருங்க. ஒழுங்காக அதுக்குள்ளே. ஐயோ, நான் எங்கேயோ போனேன். இவ்வளோ தான் எல்லாம் ஒழுங்கா. ஸோ எல்லாம் எங்கெங்கேயோ பறக்குது கைஸ். எல்லாம் இவ்வளோ தான். தண்ணியை போடுறேன்னு தண்ணியில் எல்லாம் உட்காந்துட்டு பறந்து போயிடுச்சு வெளியே. உள்ளே வாங்க கைஸ், உள்ளே வர சொல்லுங்க கைஸ். உள்ளே யாருமே வர மாட்டோம். எல்லா கோழியும் உள்ளே வாங்க. எல்லா கோழியும் வந்தே ஆகணும். ஒழுங்காக வந்துடுங்க, இல்லைன்னா அவ்வளோதான். டோரை க்ளோஸ் பண்ணி பாடி. எப்படியோ கோழியெல்லாம் கூப்பிட்டு வந்தாச்சு. வெளியே வரதும் கோழி இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய குட்டி வளர்ந்துட்டே இருக்குது கைஸ். நம்ம கோழி பண்ண அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. ஆட்டு பண்ணியும் கொஞ்சம் நேரத்தில் அப்கிரேட் ஆகிட்டோம். சூடுங்க, இன்னும் கொஞ்சம் ஃபீட் பண்ணிக்கலாம். க்ரீப்பர் ஓ பிடிக்காத பூச்சி. என் குட்டி கைஸ், எல்லா கோழியும் போயிடுச்சு கைஸ். இந்த ஒரே ஒரு கோழி மட்டும் தான் கைஸ் இருக்கு. ஸோ க்ரீப்பர் உள்ள விட்டு கோழி போயிடுச்சு. கஷ்டப்பட்டு வளர்த்தோம் கைஸ் கோழி. க்ரீப்பரால் தான் நான் அப்பயே அதை போட்டுருக்கணும். இன்னொரு க்ரீப்பர் தெரியாமல் விட்டுட்டேன். கஷ்டப்பட்டு வளர்த்த கோழி. ஒரே ஒரு கோழி தான் பேருக்கு. டென்ஷன் ஆகுது அந்த க்ரீப்பரால் தான். இல்லை, அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்தே ஆகிறோம். வேறு ஏதாச்சும் க்ரீப்பர் பார்த்தோம், விடாமல். இன்னும் கொஞ்சம் இது எடுத்துக்கலாம். என்னது ஓக் ஃப்ரெண்ட்ஸு இன்னும் கொஞ்சம் 3 எடுத்துக்கலாம். உடன் ஆக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணிக்கலாம். கோழி போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறேன். எல்லாம் இதோட தான். இன்னொரு குட்டியாச்சும் வரட்டும். எல்லாம் போயிடுச்சு. இன்னொரு குட்டி அப்பாடி, ஒரு குட்டியாச்சும் வந்துச்சு. தண்ணி போடுறேன்னு பண்ண வேலை தான் எல்லாம். அது தண்ணி கேட்டுச்சு, அது போட்டு விட்டுருச்சு. இதுவா வெளில போனால் வந்துடக்கூடாது எதுவும். ஓகேவா? வந்தீங்க அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதுவும் தண்ணி போடுறேன் எண்ணி போடுறேன்னு வந்தேன்னா அவ்வளோதான். ஆட்டு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணேன், அவ்வளோதான். நானே கோவத்தில் இருக்கேன். இந்த கோழிலாம் ஒரு க்ரீப்பர் வெடிச்சு விட்டுருச்சுன்னு. எல்லாம் அவ்வளோதான். கோழியை வெளில விட்டு அதை கூப்பிட்டு வந்தோடனே க்ரீப்பர் உள்ளே வந்துருச்சு. க்ரீப்பர் உள்ளே வந்ததுக்காக காரணம் இல்லை,
கோழியை வெளில விட்டதுக்காக தான் காரணம். ஆனால் அதான் கூட்டம் வந்துச்சுல்ல, கூட்டம் வந்ததுக்கப்புறம் க்ரீப்பர் போட்டுருச்சு. க்ரீப்பர் தப்பு தான் இல்லை. கதவு முடியலாம், யாரும் உள்ள போகக்கூடாது. இது எங்கே கைஸ் வந்துச்சு? எங்கே இது உள்ளே வந்துச்சு? வச்சுக்கலாம், விடுங்க. இதையும் வீட்டே கம்மியாக தாங்க இது இருக்குது நம்மள்கிட்ட. அங்கே முளைச்சிருக்கோம்ல, அந்த வீட்டை எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃபீட் ஆப்ஷனை டிசேபிள் ஆகி காட்டுது நிறைய வாட்டி. இந்த மாதிரி தான் நடக்குது. கடைசி யாருக்கு வேணும் இப்போ ஃபீட் ஆப்ஷன்? இங்கே பாருங்க, காமிக்குதா? இப்போ காமிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் போய் கதவு தோணும், மூடு அப்பாடி. இப்போ நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் வீட்டு எடுத்துக்கலாம். அவன் எங்கே இருக்கா? எங்கே போனானே தெரில. இங்கே கோழி இருக்குது, கோழி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துக்கலாம். ஃபீட் ஃபீடு ஆப்ஷன் காட்டு. ஃபீட் ஆப்ஷன் காட்டி டிசேபிள் ஆகி காட்டுது. என்னன்னே புரியல எனக்கு. சட்னு காமிச்சாதான் என்ன? காட்டு டிசேபிள் ஆகு ஃபீடுன்னு காட்டேன். ஸோ காட்டவே மாட்டேங்குது, டிசேபிள் ஆகி காட்டுது. பாடி நம்ம இது எடுத்துக்கலாம். வீட்டு ஏறுறதே கஷ்டமாக இருக்கே. ப்ளாக்கை மைண்ட் பண்ணிக்கலாம், மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வீட் கலெக்ட் பண்ணலாம். ஐ திங்க் இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் இங்கே இருக்க பெரிய வீட்டெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னங்க வீட்டோடு சேர்த்து அந்த பெரிய வீட்டும் கிடைக்கிது, அதுக்கப்புறம் இந்த வீட்டும் கிடைக்கிது. என்னன்னு எனக்கு புரியல. பெரிய வீட்டும் கிடைக்கிது, சின்ன வீட்டும் கிடைக்கிது. இதுதான் வீட் ஃபார்ம். ஓய், ப்ராஃபிட் தான் போல் வீட் ஃபார்மிங் பண்ணால். வீட்டோட வீட் சீட்ஸும் சேர்த்து கிடைக்கிது. ஓ சூப்பரு, ப்ராஃபிட்டு. இப்போ நம்ம வந்து வீட்டெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே வீட் சீட்ஸையும் திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரு. 7 கிட்ட வந்திருக்கு நம்மளுக்கு. வீட் சீட்ஸ் 11 வந்திருக்கு. செம்ம ப்ராஃபிட்டு. சூப்பர் கைஸ். நம்மளோட ஆட்டுங்களுக்கு போய் கொடுக்கலாம். வெளில போய்டாது பாடி, ஜஸ்ட்டு மிஸ். இதுன்னு போகவே இல்லையா அந்த இங்கே இருந்துடலான்னு நினைக்கிது போல் அந்த ரிமோவில். பரவாயில்ல, அதுவும் இருந்தால் பரவாயில்ல, நல்லது தான். இன்னொரு குட்டி கைஸ், சூப்பர். இந்த ஆட்டு பண்ணையை நம்ம அப்கிரேட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம். நான் சொல்லி வாய முடியல, நம்மளோட கோழி பண்ணை அப்கிரேட் ஆகிட்டே இருக்குன்னு. அதோட க்ரீப்பர் வந்து போட்டுருச்சு. இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆகவே நான் விட மாட்டேன், விடவும் கூடாது. எங்கே ஓடுறேன் இங்கே வெளில உள்ளே வா. ஸோ எல்லாமே வெளில வந்துடுதுங்க. ஒழுங்காக உள்ளே வரியா இல்லையா? ஒழுங்காக உள்ளே வந்துடு. வெளில போனேன், அவ்வளோதான். நீ வெளில போயிடாத. தள்ளி விட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் வெளிலே வராது, போயிடுச்சு. பரவாயில்ல, அது ஃப்ரீயாக இருந்தால் இருந்துட்டு போகுது. அது நம்ம சாப்பாடே போடுறது கிடையாது, அதுவாக வந்து நின்று ஓ தள்ளி விட்டுலாமா அந்த பக்கமாக போய்? இந்த பக்கம் போ, உள்ளே போ. ஏர்லேயே நிற்கிற மாதிரி நிற்கிது பாடி. அப்படியே பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கோழி பண்ணி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் 2 குட்டி இருக்குது இப்போதைக்கு. இன்னும் கொஞ்சம் குட்டி வரட்டும். சாரி தெரியாமல் அடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் குட்டி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபீடு இதுக்கே போயிடும் போல் எல்லா ஃபீடும். இன்னொரு குட்டி வருமா வராதா? போட்டவங்க வந்து இன்னொரு குட்டி வந்துருச்சு, நான் போட்டோன்னே வரல. இதெல்லாம் என்ன எனக்கு புரியவே இல்லை. இன்னும் கொஞ்சம் ஃபீட் பண்ணிக்கலாம். டர்ட் டாக் மைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆட்டு பண்ணி இன்றைக்கி வச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்?
நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஐடியா இல்லை. அது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக நானே வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நான் இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன், அதை நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துப்பீங்க. தம்ப்நெயிலே பார்த்துக்கோங்க, இந்த வீடியோவில் கிடையாது. ஆனால் அது அயன் ஃபார்மிங்லாம் கொஞ்ச நேரம் கழித்து பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கேவ் மைனிங் போய் அயன் எடுக்கணும், ஆர்மர் செய்யணும். நான் வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணவே நான் மறந்துட்டேங்க என்னோடய டூல்ஸை. அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸ்டோனை வச்சு பண்ணவே இல்லை. நான் இன்னும் ஸ்டோனை வச்சு ஸ்வாடு பிக்காக்ஸ் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயன் எல்லாமே க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம அயன் எல்லாமே க்ரியேட் பண்ணிவிட்டு அயன் க்ரியேட் பண்ணி அயன் ஆர்மர் அதுக்கப்புறம் டைமண்டு எல்லாத்தையும் வச்சு பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம கேவ் மைனிங் போகிறோம். அதுக்கப்புறம் நிறைய டார்ச்சர்ஸ் ரெடி பண்ணணும். அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. கோலை வச்சு நம்ம வந்து டார்ச் ரெடி பண்ணணும். அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து நம்மளோட அப்கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு வீடு கட்டிடலாம். அப்கிரேட் இது அடுத்த வீடியோ வந்து அப்கிரேடட் வீடியோ, நம்மளோட வீடை அப்கிரேட் பண்ணுற வீடியோ, அப்புறம் என்னோடய டூல்ஸ் அப்கிரேட் பண்ணுற வீடியோ. ஓகேவா? அதுதான் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற காலத்தில் நிறைய வீட் கொடுத்துட்டு நிறைய குட்டி வந்துடுச்சு. ஜாலியாக இருக்கேன். லாஸ்ட் ஒரே ஒரு வீட்டு யாருக்கு வேணும்? ஒரே ஒரு வீட்டு யாருக்கு வேணும்? இந்த ரவுண்டில் ஒரே ஒரு வீட்டு இங்கே வந்துச்சு, ஆனால் போயிடுச்சு. இப்படி மேலே காட்டினா வருமோ? மேலே காட்டி பார்ப்போம். ஸோ மேலே காட்டினாலும் வரமாட்டேங்குது. மேலே இப்படி எக்கி பார்த்தாலும் வரமாட்டேங்குது கைஸ். கீழே பார்த்தாலும் வரல, மேலே பார்த்தாலும் வரல. காட்டி காட்டி டிசேபிள் ஆகுது. ஃபிட் அப்பாடி. இன்னும் ஒன்று இருக்கா? கடைசியாக இன்னொன்று இருக்கு. சீட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? கதவு மூடு. திருப்பியும் ஆட்டையும் வெளில விடலான்னு நினைக்கிறா போல். கோழி வெளில போனதை விட்டு பூனை உள்ளே வந்துருக்கு. ஹே, பூனை நல்லதாக போச்சு. நம்ம என்ன கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. பூனைக்கு என்ன கொடுக்கறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் அந்த பூனை உள்ளே இருக்கணும், தப்பிச்சு ஓடிடும். அது ஃபீட் ஆப்ஷனே காமிக்க மாட்டேங்குது. இங்கே பாருங்க, தூரத்துலேருந்து காமிச்சாலும் ஃபீட் ஆப்ஷன் காமிச்சா இவங்களுக்கு என்ன ஆகும்? இப்படி எக்கி பார்த்தா தான் காமிக்க முடியும். ஃபீட் ஆப்ஷன் காட்டி காட்டி போகுது. பக்கத்தில் யாராச்சும் வந்துட்டா காமிக்க மாட்டேங்குது. ஃபீட் இன்னும் கொஞ்சம் ஃபீட். நான் தான் ஃபீட் பண்ண ஓடு. இதுக்கு ஃபீட் பண்ணலாம். குட்டியே இதுக்கப்புறம் போட மாட்டேங்குதா? போட்டால் மட்டும் அவ்வளோ ஓடு. நான் ஃபீட் பண்ணால் உனக்கு என்ன? நான் குட்டிக்கு ஃபீட் பண்ணுவேன் போ. ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட் வந்து மூடிடலாம். ஸோ பூனை ஓடிடுச்சு கைஸ். நான் பூனையை வச்சு பண்ணலான்றது என்னையே டிஸ்டலே வச்சுக்கிறேன். டொமில் சண்டை போட்டுகிட்டே இருக்கிற பிளான். நம்மளுக்கு வந்து ஆடில் நிறைய குட்டி வந்துருச்சு. கோழியும் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி போட்டே இருக்குது. கோழி நிறைய இருந்தது, ஆனால் இப்போ டெஸ்ட்ராய்ட் பண்ணி விட்டுருச்சு. சும்மா அடிச்சுட்டே இருக்காது, அவ்வளோதான். எனக்கு ஹார்ட் வேறு குறைஞ்சிருச்சு. சரி கைஸ், இந்த வீடியோ தொடர்ந்து முடிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.